மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இந்த மாதத்தினுடைய 2வது செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கக்கூடிய அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்தோனியாவுடைய அருமையான பக்தர்களே, நமக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு வல்லமையோடு இந்த நற்கருணையிலே விற்றிருக்கிறார். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுள் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொண்டோம் என்றால், அதை அறிந்து கொண்டோம் என்றால், அதை நாம் உண்மையாகவே நம்பினோம் என்றால், இந்த நேரத்தை நாம் வீணாக்க மாட்டோம். இந்த நேரத்தில் ஏனோ தானோ என்று நாம் இருக்க மாட்டோம். இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடவுள் எப்பேற்பட்டவர் என்பதை விவிலியத்திலே வரக்கூடிய ஒரு 3 வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் ஆண்டவரை புகழ்வதற்கு முயற்சிருப்போம். முதல் வசனம் எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறேன். 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 21வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், அமர்ந்து கொள்ளுங்கள். அது என்ன பகுதி என்றால், இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே பயணம் செய்கிறார்கள், மன்னாவை மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பு, விரக்தி, எத்தனை வருஷம் நாங்கள் இதே சாப்பிட்டு கொண்டிருப்பது? மோயிசன் வந்து முறையிடுகிறார்கள். இப்போ மோயிசன் ஆண்டவர்கிட்ட சொல்றார், இதை போல கேட்கிறாங்க, இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எகிப்தில் கூட, அடிமை தேசத்தில் கூட நாங்கள் இறைச்சியை சாப்பிட்டோம், ஆனால் கடவுள் எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார், ஒரு இறைச்சியை காணோம். அப்போ மோசேவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அதை ஏற்பாடு செய்கிறேன், உங்களுக்கு வந்து நான் இறைச்சியை கொடுக்கிறேன். அப்போ மோசே ஆண்டவர்கிட்ட சொல்லுவார். அந்த வசனத்தை தான் வாசிக்க போகிறேன். மோசே கூறியது, என்னோடு இருக்கும் காடற்படையின் எண்ணிக்கையோ 6 லட்சம். அதாவது வெறும் காடற்படை, ஒரு படை பிரிவு, அவங்க மட்டுமே 6 லட்சம் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு மாதம் முழுவதும் உண்ண அவர்களுக்கு இறைச்சி தருவேன் என்று நீ சொல்றீங்க.
இந்த 6 லட்சம் பேருக்கு நீங்க உணவு இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அவர்களுக்கு போதுமானதா இருக்கும்படி ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அடிக்கப்படுமோ? நாங்க போறது பாலைவனத்துல ஒண்ணுமே கிடைக்காது, இந்த மண்ணா தவிர ஒண்ணும் கிடைக்காது. 6 லட்சம் பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறேன், இறைச்சி கொடுக்க அப்படின்னு சொல்றீங்களே, ஆட்டு மந்தை எங்க இருக்கு, மாட்டு மந்தை எங்க இருக்கு என்று மோயிசன் ஆண்டவரிடம் சொல்லுகிறார். அல்லது அவர்களுக்கு போதுமான அளவில் கடலின் மீன்கள் எல்லாம் அவர்களுக்கு பிடித்து சேர்க்கப்படுமோ, அல்லது கடலுக்கு கூட மீன் எல்லாம் கிடைக்குமோ? அப்போ ஆண்டவர் மோயிசிடம் சொல்லுகிறார், ஆண்டவர் மோசையிடம் ஆண்டவரின் கை குறுகி விட்டதா? கடல் சொல்றார், ஆண்டவருடைய கை குறுகி விட்டதா? இப்போது என்னுடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என பார். ஆண்டவர் சொல்ற, நான் சொல்றது நடக்குமா இல்லையா என்று நீ பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது முதல் வசனம். 2வது வசனம், சாராள் ஆபிரகாம். 3 வானதூதர்கள் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து போகிற போது உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அடுத்த இளவேனி காலத்தில் நான் வருகிற போது உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று வானதூதர் சொல்லுவாங்க. அப்ப சாராள் கதவினுடைய அருகாமையில் நின்று கொண்டு என்ன செய்வாங்க? சிரிப்பாங்க. ஏன் சிரிப்பாங்க? வயசான காலத்தில் நான் கிடக்கிறோம், நான் ஒரு வயதான பெண், கிழவி ஆயிட்டேன், இனிமேலும் பேறு காலம் குழந்தை சுமக்க முடியுமா அப்படின்னு சொல்லுகிற போது அந்த அவர்கள் சொல்லுவார்கள். தொடக்க நூல் 18, இளவேனு காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன், அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நீங்க சிரிச்சீங்க அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்ல, சாராலோ நான் சிரிக்கவில்லை என்று மறுத்தார். ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதுக்கு முன்னாடி கூடிய வசனம், நான் வயது முதிர்ந்தவளாக இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமோ என்று சொல்லி சாரா இப்படி சிரித்தாள். அதுக்கு அடுத்த வசனம், ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ என்று அந்த வானத்தை சொல்லுவாங்க. இது 2வது வசனம். அங்க மோயிசர் சொல்றாரு, கடவுளுடைய கை குறுகி விட்டதா, என்னுடைய வார்த்தையின்படி நடக்கும். இங்கே ஆண்டவரால் இயலாதது ஒன்றும் இல்லையா? 3வது வசனம், அன்னை மரியாள். வானதூதர் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிற போது அன்னை மரியாள் சொன்ன, நானோ கன்னியாயிற்றே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இந்த 3 வசனங்களை நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கடவுளால் அவர் இயலாதது ஒன்றுமில்லை. அந்த நம்பிக்கையோட தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோமா, அந்த நம்பிக்கையோட தான் இங்க வந்திருக்கிறோமா? அந்த நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு வந்தது வேஸ்ட். அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம ஜெபிக்கிறது வேஸ்ட். அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ என்று நம்பிக்கை இல்லாம இங்க அமர்ந்திருப்போம் என்றால், பேதுருகிட்ட ஆண்டவர் சொல்வார், கடலில் மூழ்கிற போது, ஏன் மூழ்கி போன சமயத்துல உன்னுடைய நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. நம்பிக்கை அற்றவனே இல்லை, நம்பிக்கை குறைவேன் ஐயம் கொண்டாய். ஏன் நம்பிக்கை குறைந்து போனது? பிரியமானவர்களே, குறைவான நம்பிக்கையினால ஒரு பிரயோஜனம் கிடையாது, முழுமையான நம்பிக்கையால் தான் பிரயோஜனம். ஆக இங்க இருக்கக்கூடிய கடவுளால் எல்லாம் கூடும். இன்னைக்கு சில சமயத்தில் வாழ்க்கையில் இது நடக்காதா, அது நடக்காதா, இது கிடைக்காதா என்று நாம் நம்பி வந்திருக்கலாம். அது நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கலாம். நம்பிக்கையோடு எழுந்து நின்று பாடுவோம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். நம்பிக்கையோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும். நம்பிக்கையோடு உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். உற்சாகமாக, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும்,
அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் சொல்ல முடியாத அற்புதங்களை செய்யக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கிறார். மோயிசனை பார்த்து சொல்லுகிறார், என் கை குறுகி விட்டதா, நான் உனக்கு உணவு கொடுத்த ஞாபகம் இல்லையா, பாலைவனத்திலே மன்னாவை கொடுத்த அந்த கடவுள் நான் உனக்கு இறைச்சியை கொடுப்பேன், என் கை குறுகி போகவில்லை, என்னுடைய வார்த்தையின்படி உனக்கு நடக்கும் என்று சொன்ன கடவுள் ஏதோ நம்முடைய முன்பாக இருக்கிறார். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நம்முடைய கடவுள், எண்ண முடியாத அதிசயங்களை செய்யக்கூடியவர் நம்முடைய கடவுள். அவருக்கு நாம் நம்பிக்கையோடு அவரை பார்த்து பாடுவோம், ஜெபிப்போம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு சூத்திரம், என் அன்பே உமக்கு சூத்திரம், ஏசப்பா உமக்கு சூத்திரம், என் அன்பே உமக்கு சூத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்காக குறித்த, நம்முடைய வாழ்க்கைக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறாமல் போகாது. இறைவன் நமக்கு கொடுப்பதை அவர் திட்டத்தின்படி தகுந்த நேரத்தில், தகுந்த சமயத்தில், தகுந்த காலத்தில் அவர் நமக்கு கொடுப்பார். ஆண்டுடைய திட்டங்கள் ஒருபோதும் குறைந்து போவதில்லை, ஆண்டுடைய திட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறாமல் போவதில்லை. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் இந்த கடவுள், எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பவர் என் கடவுள். பார்ப்படுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு சூத்திரம், என் அன்பே உமக்கு சூத்திரம், ஏசப்பா உமக்கு சூத்திரம், என் அன்பே உமக்கு சூத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் தேவனால் எல்லாம் கூட, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவரை உற்று பார்ப்போம். நாம் பாடிய வார்த்தைகள் வெறும் பாடல் அல்ல, கடவுளுடைய வார்த்தை. கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை, இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை, மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை
இறைவனால் சுலபமாக செய்ய முடியும். நமக்கு மிகவும் கடினமான காரியங்கள் ஆண்டவருக்கு மிக சுலபமான காரியங்களாக இருக்கின்றன. கடவுளால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை. கடவுளால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை. கடவுளுக்கு முன்பாக எல்லாம் எளிதாய் கூடும். கடவுளுக்கு முன்பாக எல்லாம் சுகமாய் மாறும். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற நேரம், ஆண்டவரை உற்று பார்ப்போம். இன்னைக்கு நாம் நற்செய்தி வாசகத்துல காணாமல் போன ஆட்டை பற்றி நாம் வாசிக்க போகிறோம். காணாமல் போன ஆடு, வழி தவறி போன ஆடு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். வழி தவறி போன ஆடு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அது வழி தவறி போச்சு. அதனால சொந்த வீட்டுக்கு போக வழி தெரியாது. ஆடுகளுக்கு மீண்டும் சுயமாக தன்னுடைய வீடுகளுக்கு செல்ல வழி தெரியாது. ஆக வழி தவறி போனது. வழி இல்லை, குழப்பமான சூழல். வழி தவறி போன ஒரே ஆடு தனிமையில இருக்கு, யாரும் கூட இல்லை. வழி தவறி போன ஆட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு புலியோ கதறியோ சிங்கமோ ஒரு காட்டு விலங்குகளோ வந்தால் அதனால் சண்டை போட முடியாது, பலி ஆகும். பாதுகாப்பில்லை, வழி இல்லை, குழப்பம், எதிர்த்து சண்டை போட முடியாத பலவீனம், தனிமை. இது அந்த ஆட்டுக்கு மட்டுமில்லை, இங்க வந்திருக்கூடிய நமக்கும் கூட பல பேருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவை. பல பேர் தனிமையிலே குழப்பத்திலே வந்திருக்கலாம். எனக்கென யாருமே இல்லை, எல்லாம் என் கூட இருக்கிறாங்க, ஆனா என் கஷ்டத்துல எனக்கு யாரும் இல்லை. எல்லாம் என் கூட நல்லா பேசுறாங்க, ஆனா என் துன்பத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. எல்லாம் என்னோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் கஷ்டம் வந்து ஓடி போயிடாங்க. நான் தனிமையில் இருக்கிறேன், வழி தவறி போயிருக்கிறேன். என்ன பண்றது ஏது பண்ண தெரியல, எந்த வழியில போவது, என்ன காரியம் செய்வது, என்ன முயற்சி எடுப்பது தெரியல. வழி தவறி போயிருக்கிறேன். ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில நான் இருக்கிறேன். நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள். நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல. பயந்து கொண்டிருக்கிறேன், அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காணாமல் போன ஆடாய் வந்திருக்கிறேன் மகனே மகளே. வழி தவறி போய் இருக்கக்கூடிய இந்த ஆட்டை போல இருக்கக்கூடிய மகனே மகளே, அந்த ஆட்டை தேடி ஆண்டவர் இயேசு நல்லாயனாக போனார். அந்த ஆட்டை அப்படியே தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு வந்தார். வழி தவறி போனியே என்று அந்த ஆயன் அந்த ஆட்டை அடிக்கல, பனிஷ் பண்ணல, தண்டிக்கல. அதை எடுத்து தன்னுடைய தோளிலே மாட்டிக்கொண்டு வருகிறான். மகிழ்ச்சியோடு அந்த ஆட்டை ஏற்றுக்கொண்டான். என் மகனே மகளே, பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த ஆட்டை போல நாம் இங்க வந்திருக்கலாம். தனிமை, வெறுமை, பயம், அச்சம், பாதுகாப்பு இல்லை, குழப்பம், மன நிம்மதி இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம தேடி வந்திருக்கிற நல்ல ஆயனாக. பிரியமானவர்களே, ஒரு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொள்ள போகிறார். காணாமல் போன, வழி தவறு போன ஆட்டாய் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் சந்திக்க வந்திருக்கிறார். என்னை முதல் வாசத்தில் அருமையான வசனங்களை வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை பார்த்து சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார், உன்னை கைவிட மாட்டேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களை தேடி வந்திருக்கிறோம். உங்களுடைய பரிசுத்தமான இந்த ஆலயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாசத்தினுடைய முதல் 2வது செவ்வாய்க்கிழமையில நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. எங்களையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட மனசோடு நான் இங்கே நிற்கிறேன், எப்படிப்பட்ட கவலையோடு நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், என்ன வேதனையோடு இங்கே நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே, என் மனசுக்குள்ளே, என்னுடைய இதயத்துக்குள்ளே, என் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டத்தை எல்லாம் நீ தெரிஞ்ச கடவுளாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறேன், எப்படிப்பட்ட அச்சத்தில் இருக்கிறேன், பயத்தில் இருக்கிறேன், முடிவெடுக்க முடியாத நிலையில இருக்கிறேன். உமக்கு தெரியும் ஆண்டவரே. மனிதர்கள் முகத்தை பார்க்கறாங்க, ஆனா நீங்க மட்டும் தான் என் மனசை பார்க்குறீங்க. ஆண்டவரே, ஏதோ உமக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். ஆசீர்வதிங்க, என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய கைகள் குறுகி விட்டதா என்று சொல்லி மோசைக்கிட்ட சொன்னீங்களே, உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய வல்லமையை தாங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க.
நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஏதோ எனக்கு முன்னாடி நீங்க வந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. உம்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. Praise the Lord, 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 praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, சிந்தனையோடு நாம் இந்த நற்கனை ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். இன்னைக்கு முதல் வாசகத்துல எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து நாம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசிக்கிறோம். முதல் வாசகத்துல பூசையில் அதான் படிக்க போறோம். அதில் வரக்கூடிய ஒரு 4 வார்த்தைகளை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். முதல் வசனம் என்னவென்றால், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு முன்பாக செல்வார். இதுதான் முதல் வசனம். ஆண்டவர் சொல்றார், மோசேயின் கிட்ட சொல்லி இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த 4 வார்த்தைகளை சொல்றார். ஒன்று, உன் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்வார். ஒன்று. இரண்டாவது, அவரே உனக்கு முன்னாடி சென்று உன்னுடைய பகைவர்களை அழிப்பார், வேற்று இனத்தாரை அழிப்பார். உனக்கு முன்னாடி போற கடவுள் கையை கட்டிட்டு போக மாட்டாரு, அமைதியா போக மாட்டாரு. உன்னை எதிர்க்க வரக்கூடிய எதிரிகளை அவரே அழிப்பார், அவர் பார்த்துப்பார். நீ ஒன்னும் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. உன் எதிரிகளை அவர் பார்த்துக் கொள்வார். கடவுள் முன்னாடி போவாரு. இரண்டாவது, முன்னாடி போற கடவுள் உனக்கு வரக்கூடிய எதிரிகளை எல்லாம் அவர் அழிப்பார். மூன்றாவது, அந்த எதிரிகளுடைய செல்வம் எல்லாம் உனக்கு வந்து சேரும். நீ அவர்களுக்கு உரியவற்றை உடைமையாக்கி கொள்வாய். ஆக்சுவலா அவங்க கானான் தேசத்துக்கு போறாங்க. அப்படி போகிற போது சொல்லக்கூடிய வார்த்தைகள், அப்ப கானான் தேசத்துக்கு போகும்போது வாங்க வாங்க இடத்த பிடிச்சிங்க அப்படின்னு கானான் தேசத்துல இருக்க விட்டுடுவாங்களா? எகிப்திலிருந்து வரவங்களை கானான் தேசத்துல இருக்கவங்க அப்படியே விட்டுடுவாங்களா? வாங்க வாங்க பாலவாக்கு வாங்க, எங்க இடத்தெல்லாம் பிடிச்சிங்க, எங்க வீட்டெல்லாம் பிடிச்சிங்க அப்படின்னு நீங்க விட்டுடுவீங்களா? அப்போ கானான் தேசத்த மக்கள் என்ன சண்டை போடுவாங்க. அப்போ சொல்ற, நான் உங்களை பார்த்துக்கிறேன், அந்த நாட்டினுடைய உரிமை சொத்தெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது மூணாவது. நாலாவது என்ன சொல்றார், ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்னாடி போறது. மோசேனுக்கு அடுத்தபடியாக தலைவன் இல்லையே, யாரும் எங்களை வழி நடத்த போறாங்க? மோசேனுக்கு 120 வயசு ஆயிடுச்சு, தள்ளாடுகிறார். வயசான காலத்துல அவர் செத்து போக போறார். எங்களை வழி நடத்துக்கு யாரு இருக்கிறாங்க? ஆண்டவர் சொல்றாரு, மோசேனுக்கு பதிலாக யோசுவா உங்களை வழி நடத்துவார். நான்காவது. அஞ்சாவது, அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இதைத்தான் மோசேன் இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லுவார். அதை நாம திருப்பலியினுடைய முதல் வாசகத்திலே பார்ப்போம். இப்போ நாம யோசிக்க போற சிந்தனை என்னன்னா, கடவுள் மோசேன் கிட்ட நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் யாருக்கு தெரியுங்களா? மோசேன் கிட்ட ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்ட்டு? பரவாயில்ல. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம இணை சட்டத்துல இதை பார்க்கிறோம். ஆனா இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விடுதலை பயணத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஞாபகம் வர வேண்டும். நிச்சயமா அதை நீங்க படிச்சிருப்பீங்க, பரவாயில்ல. என்ன அப்படின்னா,
இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மோயிசன் சீனா மலைக்கு மேலே போவாரு, கடவுளை சந்திக்க போவார். அப்போ ஆரோன் கீழே இருப்பாரு, இஸ்ராயல் மக்களை அவர் தான் பார்த்துக்கணும். ஆனா ஆரோன் என்ன பண்ணுவாரு, அந்த இஸ்ராயல் மக்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்க மாட்டார். அதனால இஸ்ராயல் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மோயிசன் போனதா வருவாரா இல்லையான்னு தெரியல. சீனாய் மலை மீது போனாரு. சீனாய் மலை மீது யாராவது போயிருக்கீங்களா? சீனாய் மலை மீது பாலஸ்தீன நாட்டுக்கு, ஹோலி லேண்டுக்கு ஏற முடியாதுங்க. நான் 2 வாட்டி போயிருக்கேன், ஏற முடியாது. படிக்கிட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாறை மீது வைத்து தாண்டி தான் போகணும். அதனால வயசான காலத்துல மேலே போக முடியாது. சீனாய் மலை மீது வயசான காலத்தில் போக முடியாது. அதே போல நெஞ்செல்லாம் வெடிச்சிடும். ஏன்னா அவ்வளோ நேரமான ஒரு மலை, கால் மேலே காலை வச்சு தாண்டி போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. ஆக அந்த மலை மீது, சீனாய் மலை மீது மோயிசன் போனாரு. திரும்பி வருவாரா இல்லை உழுந்து எங்கேயா செத்து போனாருன்னு தெரியல. அதனால எங்களுக்கு ஒரு கடவுள் வேணும், இப்போ ஒரு கடவுளை செய்யுங்க அப்படின்னு ஆரோனை நச்சரிப்பாங்க. அப்போ ஆரோன் என்ன பண்ணது, எல்லார்கிட்ட கூடிய கழுத்தக்கூடிய அந்த நகையெல்லாம் வாங்கி என்ன செய்வாரு, ஒரு கண்ணுக்குட்டியை செய்வார். கண்ணுக்குட்டியை செய்து அதை வணங்கிட்டு இருப்பாங்க. இப்போ மோயிசன் 10 கட்டளை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து இதை பார்ப்பாரு. அட, உண்மையான கடவுள் விட்டுட்டு போலியான கண்ணுக்குட்டியை வணங்கி நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வாங்கி வந்த 10 கட்டளை தூக்கி உடைப்பார். உடைச்சு இந்த மக்களை நினைச்சு ரொம்ப கவலையோடு ஆண்டவர்கிட்ட முறையிடுவார். இவங்க வணங்கா கழுத்துள்ள மக்கள், இவங்க பாவிங்க. அப்ப ஆண்டவர் கோபம் கொள்வார். என்ன கோபம் கொள்வார்னா, இவர்களை நான் தண்டிக்க போறேன். அப்ப மோயிசன் சொல்லுவாரு, ஆண்டவரே, இந்த பாலைவனத்துல இவங்களை தண்டிக்கவா நீங்க எகிப்திலிருந்து கூட்டின்னு வந்தீங்க? அப்ப எகிப்து நாட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, உங்க கடவுள் கூட்டிட்டு போனாரு, காப்பாத்துவேன், கானான் தேசத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. ஆனா பாலைவனத்துல உங்களை சாகடிச்சிட்டாரு உங்க கடவுள். அப்படி ஏளனமா உங்களை பத்தி பேச மாட்டாங்களா? யாருக்கு அட்வைஸ் பண்றாங்க? மோயிசன் கடவுளுக்கு அட்வைஸ் பண்றாரு. உங்களை தப்பா பேசுவாங்க. கூட்டின்னு போன அந்த கடவுள் அவங்க மக்களை அடிச்சிட்டாரு, தப்பா பேசுவாங்க. கடவுள் தன்னுடைய மனதை மாற்றிக் கொள்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷனை போடுறார் மோயிசன் கிட்ட. என்ன கண்டிஷனா, நீ இஸ்ராயல் மக்களை கூட்டிட்டு நீ கானான் தேசத்துக்கு போ, நான் வரமாட்டேன், நான் உங்களோடு வரமாட்டேன். அதுக்கு பதிலா ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவரை கூட்டிட்டு நீ இஸ்ராயல் மக்களை கூட்டிட்டு கானான் தேசத்துக்கு போ, உன் கூட இந்த வணங்கா கழுத்துள்ள மக்களோடு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். மோயிசன், ஆண்டவரே, நீங்க எங்க கூட வரலன்னா நாங்க கானான் தேசத்துக்கு போக மாட்டோம். நீங்க எங்க கூட வரல அப்படின்னா நாங்க கானான் தேசத்துக்கு போக மாட்டோம். கானான் தேசம் வளமையான செழுமையான ஒரு இடம். ஆனா மோயிசன் இஸ்ராயல் மக்கள் எங்க இருக்கிறாங்க? அட போங்கப்பா, எங்க இருக்காங்க அவங்க? பாலைவனத்தில் இருக்காங்க. முன்னாடி வளமையான கானான் தேசம் இருக்கு, இங்க பாலைவனத்தில் இருக்காங்க. மோயிசன் சொல்றாரு, நீங்க வந்தால்தான் நாங்கள் கானான் தேசத்துக்கு போவோம், இல்லைன்னா இந்த பாலைவனத்தில் நாங்க இருப்போம். நாமளும் எப்படி, கடவுள் வந்தானா வரலான்னா வளமையான நாடு இருக்கு, செழுமையான நாடு இருக்கு, பாலும் தேனும் பொடியும் நாடு இருக்கு, நாம போவோம். கடவுளை நீங்க இங்கே இருங்க, நாங்க வேணா கானான் தேசத்துக்கு போறோம், வழியை மட்டும் காட்டுங்க போதும் அப்படின்னு நம்ம ஓடி இருப்போம். மோயிசன் சொல்றாரு, நீங்க வரல அப்படின்னா நாங்க கானான் தேசத்துக்கு போக மாட்டோம். அதுக்கு அப்புறம் சொல்ற வார்த்தைகள் தான், நீங்க எங்களோடு இருக்கிறீங்க என்பதை நான் நம்ப வேண்டும். மோயிசன் சொல்றாரு, நீங்க எங்க கூட இருக்கணும், எங்களோடு வரணும், நீங்க எங்க கூட இருக்கிறத நாங்க நம்பணும். அதனால கடவுள் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்னாடி வருவேன், நான் உங்களுக்கு முன்னாடி வரேன். உன்னுடைய பிரமாணிக்கத்தை, உன்னுடைய நேர்மையை, உன்னுடைய உண்மையான நம்பிக்கையை நான் பார்த்து நான் உனக்கு முன்னாடி வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, மோயிசன் எவ்வளவு கட்ஸா சொல்றாரு, நீங்க வந்தாதான் நாங்க போவோம். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன கடவுளை மோயிசன் தங்களுக்கு முன்னாடி வர வச்சாரு. பிரியமானவர்களே, அதனால் சொல்றாரு, நான் உங்க கூட வருவேன், உங்க கூட இருப்பேன், உங்களோடு நான் இருப்பேன். மோயிசனுக்கு தெரியும், கடவுள் இல்லாமல் நாங்கள் கானான் தேசத்துக்கு போனாலும் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம். கடவுள் இல்லாமல் அந்த வளமையான நாட்டுக்கு போனாலும் நாங்கள் வாழ மாட்டோம். நீங்க இல்லாம நாங்க கானான் தேசத்துக்கு போனால் எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது
எங்க மோயிசனுக்கு தெரிஞ்சது. அதனால தான் சொன்னார், நீங்க எங்களுக்கு வேணும், நீங்க இல்லாம வாழ முடியாது. பிரியமானவரே, நாம கூட இன்னைக்கு நிறைய சமயத்துல ஆண்டவர் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் தேவையில்லை. போன ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சொன்னேன், இதே ஆலயத்துல குருவான மறையுறை வைக்கிற போது ரெண்டு மூன்று இளைஞர்கள் மொபைல் போன் நோண்டிட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்த பெரியவர்கள் அவங்கள்ட்ட சொன்னாங்க, பூசையிலே பூசை நடக்குது, ஃபாதர் பிரசங்கம் வைக்கிறாரு, நீங்க மொபைல நோண்டிட்டு இருக்கிறீங்க. அந்த இளைஞர்கள் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், we don't believe God, we don't believe God. பூசையில் உட்கார்ந்த இளைஞர்கள், நாங்கள் கடவுளை நம்புவதில்லை, கடவுள் எங்களுக்கு தேவையில்லை. அந்த இளைஞர்கள் மட்டுமல்ல, பல சமயத்தில் நாமும் கூட அப்படிதான் நினைக்கிறோம், கடவுள் தேவையெல்லாம் கிடையாது, என் சொந்த முயற்சியில நான் பார்த்துக்க முடியும், சொந்த பணத்தால நான் ஜெயிக்க முடியும், சொந்த அறிவால வாழ முடியும், சொந்த ஆள் பலத்தால எனக்கு பேரும் புகழும் இருக்கு, நான் பார்த்துக்க முடியும், என் கணவன் நிறைய சம்பாதிக்கிறார், என் பிள்ளைகள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு பெரிய பிசினஸ் இருக்கு, பெரிய வருமானம் இருக்கு, பெரிய வீடு இருக்கு, அதனால இவர் எனக்கு தேவையில்லை, என்னால வாழ முடியும். பெரிய மாணவர்களே, மோயிசு சொல்லுகிறார், நீங்க இல்லாம நாங்க கானான் தேசம் போக மாட்டோம். நீங்க இல்லாம கானான் தேசம் வெறுமையான ஒரு காடு தான். நீங்க இல்லைன்னா இந்த வளமையான கானான் தேசம் எங்களுக்கு பாலைவனம் தான். நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நாமும் கூட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாம எங்களால் வாழ முடியாது. பாடுவோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, நம்பிக்கையோடு உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. எல்லாம் சேர்ந்து, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையாலே தான் நீங்களும் நானும் இன்று இப்போது இந்த நொடியில இங்கே இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையால தான் நாம் இந்த நாளை சந்தித்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையால தான் இந்த படுக்கை விட்டு நாம் எழுந்தோம். ஆண்டவருடைய கிருபையால தான் வீட்டிலிருந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையால் தான் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பல்வேறு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வேலைக்கோ சென்றிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபை காலையிலும் நாள் முழுவதும் மாலை நம்மோடு இருப்பதால் தான் பிள்ளைகளை நாம் வாடுகிறோம். ஆண்டவரிடம் சொல்லும், ஆண்டவரே உங்க கிருபையால தான் நான் இருக்கிறேன், உங்க கிருபையால தான் நான் வாடுகிறேன், உங்களுடைய கிருபையால் தான் நான் இருக்கிறேன், நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதையா. பாடுவோம். காலையில கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, எம்மை மறக்காமல் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். வெறுப்பதில்லையே, அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா,
உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நாம் நிற்பதும் இனிமேல் நாம் நிலைத்து வாழ்வதும், இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கையும் இனிமேல் நாம் வாழப்போகிற வாழ்க்கையும் இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கூடிய மாபெரும் கிருபை. எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோம், இதுவரையிலும் ஆண்டு நம்மை தாங்கி வழி நடத்திருக்கிறார். எத்தனை நோய்கள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை சிகிச்சைகள், ஆனாலும் கூட ஆண்டவர் இன்றும் நம்மை பாதுகாத்து வழி நடத்திருக்கிறார். எத்தனை தோல்விகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் நாம் இத்தனை ஆண்டு காலமாய் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட கடவுள் நம்மை தாங்கி பிடித்திருக்கிறார். தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து நம்மை வழி நடத்திருக்கிறார். நம்முடைய பலம் அல்ல, நம்முடைய சக்தி அல்ல, நம்முடைய ஆற்றல் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, ஆண்டவருடைய மாபெரும் இரக்கம், மாபெரும் கிருபை, மாபெரும் ஆசீர்வாதம். நாம் இதுவரை நிலைத்து நின்றதும், இதுவரை இனிமேல் நிலைத்திருப்பதும், இதுவரை வாழ்ந்ததும், இனிமேல் வாழப் போயதும் ஆண்டவர் நம் கொடுக்கக்கூடிய மாபெரும் கிருபையாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. புகழ்ந்து பாடுவோம். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி உம்மை மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆண்டவரிடம் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கைக்கு நீங்க வேணும். எங்க வாழ்க்கையில உம்முடைய கிருபை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும். நாங்க நிறைய துன்பத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய ஆசைகள், விருப்பத்தோடு வந்திருக்கிறோம். குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறோம் ஆண்டவரே. ஏமாற்றங்கள், அவமானங்கள், தோல்விகள், நோய் நொடி, உடல் சுகமின்மை, தொழில், வியாபாரம், பணி வாழ்க்கையிலே நஷ்டங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிந்து கொள்ள முடியாத சூழல். பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, மகிழ்ச்சி இல்லை ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு வேணும், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். எங்க வீட்டில் வந்து நீங்க தங்கணும் ஆண்டவரே. சக்கையுக்கு சொன்னீங்களே, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்றுன்னு சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்க வீட்டில் வந்து நீங்க தங்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்கு அவசியம் ஆண்டவரே. நீங்க இல்லாம, உங்க கிருபை இல்லாம, உங்க ஆசீர்வாதம் இல்லாம, உங்களுடைய வரங்கள் நன்மைத்தனங்கள் இல்லாமல், உங்களுடைய பாதுகாப்பு இல்லாமல், உங்களுடைய பராமரிப்பு இல்லாம ஆண்டவரை எங்களால் ஒண்ணு செய்ய முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவர். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும், கணவனை ஆசீர்வதியும்,
நோயோடு இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதியும். நோயினால் துன்பப்படுகிற எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை வாய்ப்பில்லாத எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருமானம் இல்லாத எங்களுடைய துன்பம் துயரம் நீங்க வேண்டும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியை ஆசீர்வதிக்க முடியாது வேண்டுகிறோம் ஆண்டவரே. திருமணம் நடக்க முடியாத பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தில் நல்ல திருமண வரன் அமைந்து நல்ல குடும்ப வாழ்க்கை கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. இன்னும் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார் எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கை குறுகி விடாத கை, உம்முடைய கரங்கள் நீளுகிற கரங்களாக ஆசீர்வதிக்கிற கரங்களாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எப்போது மோயிசன் நீங்கள் வரவில்லை என்றால், நீர் எங்களோடு வரவில்லை என்றால் நாங்கள் கானான் தேசத்துக்கு போக மாட்டோம். நீங்க இல்லாம, உம்முடைய பிரசனம் இல்லாம எங்களால் பயணிக்க முடியாது, நாங்க முன்னுக்கு போக முடியாது என்று ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில வேணும் என்று உணர்ந்தாரோ அந்த நிமிடமே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக வருவேன், உன்னோடு நான் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, அவளோடு போனார். மோயிசன் கானான் தேசத்துக்கு போகல, அவர் கானான் தேசத்தை தொடவில்லை. ஆனால் இஸ்ராயல் மக்கள் கானான் தேசத்துக்கு போனாங்க. அங்கு அற்புதமான ஒரு நாட்டை பெற்றுக் கொண்டார்கள். கடவுள் அந்த மக்களோடு போனார். மோயிசன் போகவில்லை என்றாலும் கூட கடவுள் அவளோடு போனார். எரிகோ நகரை வீழ்த்தினார்கள். யோசுவானுடைய தலைமையில கானான் தேசத்தை பிடித்தார்கள். பாலும் தேனும் பொடியும் தேசத்தை ஆண்டவங்களுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, எப்போ கடவுள் எங்களோடு இருக்கிறாரோ, கடவுள் எங்களோடு இருக்கிறாரோ என்று நாம் உணர்கிறோமோ, அப்போது நம்முடைய வாழ்க்கையில அந்த கானான் தேசத்தை போல வளமையான வாழ்வு நமக்கும் கிடைக்கும். ஆண்டு நம்மை விட்டு விலக மாட்டார். ஆண்டு என் கூட இருக்கணும் சொன்னா ஆண்டு உங்களை விட்டு விலக மாட்டார். கடவுள் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னா ஆண்டு நம்மை விட்டு விலக மாட்டார். நமக்கு முன்னாடி போவார், பின்னே வருவார். இன்னைக்கு முதல் வாசம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவதில்லை என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கடவுள் உங்க கூட இருந்தமா வரணுமா, இல்லை வேற யாராவது வரணுமா? கடவுள் நம்ம கூட வரணுமா, இல்லை வேற யாராவது வரணுமா? கடவுள் வந்தா போதும், கணவன் தேவையில்லை, மனைவியும் தேவையில்லை. அப்படியா? நம்ம குடும்பத்தோடு யார் வரணும்? கடவுள் வர வேண்டும். கடவுள் இருக்கக்கூடிய இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு வருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அந்த நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். நல்ல உற்சாகமாய் நம்பிக்கையோடு உன்னை விட்டு கரங்களை தட்டி, விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திருவேன் உன்னை தினமே. பயத்தோடு வந்திருக்கிறீங்களா? அச்சத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் காத்திருவேன், தினமும் உன்னை காப்பேன், அற்புதங்கள் செய்வேன், உன்னை அதிசயமாய் நடத்துவேன். நம்பிக்கையோடு பாடுவோம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே,
பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவே உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாக கலங்காதே. திகைப்போடு வந்திருக்கிறோம், கலக்கத்தோடு வந்திருக்கிறோம், கலங்கி போய் வந்திருக்கிறோம். என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ இந்த குழப்பத்தோடு வந்திருக்கிறோம். உன் கண்ணீர் யாவை நான் துடைத்திடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் ஆண்டவர் சொல்கிறார். நம்பிக்கையோடு பாடுவோம். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவை துடைத்திடுவேன், கண்ணீர் யாவை துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பிரியமான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற போகிறோம். இந்த நாளை சற்று வித்தியாசமாக இன்னும் ஆண்டவரை நாம் நெருங்கி வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற விதமாக மாண்புய கீதம் பாடப்படும். அனைவரும் யாரெல்லாம் முன்பாக வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நெருங்கிய விதமாக ஆண்டவருடைய அருகாமையில ஆண்டவரை இன்னும் க்ளோஸாக பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறவர்கள் இது ஆலயத்தை பீடத்துக்கு முன்பாக வந்து முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற அன்போடு அழைக்கிறேன். விருப்பமுள்ளவர்கள் இது முன்பாக வாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறப்போகிற நேரம் மாண்பிய கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்க நம்மை தொடப்போகிறது. நம்முடைய நோய்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சோகங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் இது ஆண்டவர் நம்மை போக்கக்கூடிய நேரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய, நம்முடைய கண்ணீர் கவலை எல்லாம் போகக்கூடிய நேரம் இந்த நேரம். இது ஆண்டவருடைய அருகாமையிலே வந்திருக்க பிள்ளைகளை ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லாம் உம்மால் கூடும், எல்லாம் உம்மால் ஆகும். என் கஷ்டம், என் கவலை, துன்பங்கள், வேதனை, பிரச்சனை எல்லாம் நீர் போக்க முடியும். ஆண்டவரின் நம்பிக்கையோடு இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். மாண்பிய கீதம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக.
ஆட்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணிந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.